கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். நம்முடைய குறைகள் எல்லாம் நிறைவாக்குறதுக்கு நாம யார கூப்பிடணுமா? இயேசுப்பாவை கூப்பிடணும். இயேசுப்பாவை கூப்பிடும் போது நம்ம எப்படி கூப்பிடணும் தெரியுமா? உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். சொல்லுங்க, உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். இயேசுப்பாவை ஏனோ தானோலாம் நம்ம கூப்பிட கூடாது, சரிங்களா? சொல்லுங்க, உண்மையா. இப்போ அன்பு செய்யறதுன்னா நீ என்ன உண்மையாவே நீ நேசிக்கல, உண்மையாவே அன்பு செய்யல அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ நமக்கு என்ன வேணும்? நம்ம ஏசப்பாவை நம்ம எப்படி நேசிக்கணுமா? சொல்லுங்க, உண்மையா. நம்ம ஏசப்பாட்ட ஜெபிக்கிறோம் அப்படின்னாக்க நம்ம ஏசப்பாட்ட எப்படி ஜெபிக்கணுமா? சொல்லுங்க, உண்மையா. உண்மைன்னா உங்களுக்கு தெரியல, பொய்னா தெரியல. உண்மைக்கு என்ன ஆப்போசிட்? சொல்லுங்க. அப்போ நம்ம பொய்யா ஏசப்பா நேசிக்க கூடாது. நம்ம ஏசப்பாவை எப்படி நேசிக்கணுமா? சொல்லுங்க, உண்மையா. நம்ம பொய்யா நம்ம ஏசப்பா கூப்பிடக்கூடாது. எப்படி கூப்பிடணுமா? உண்மையா கூப்பிடணும். சொல்லுங்க, மனசுல எந்த ஒரு எதுவுமே இல்லாம நம்ம என்ன பண்ணணும்? ஏசப்பாவை உண்மையா கூப்பிடணும். ஏசப்பா, என் உள்ளத்துல வாங்க, எனக்கு இந்த குறைகள் இருக்கு, எனக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கு, என்னுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு, என்னுடைய குறைகளை தீர்ப்பதற்கு ஏசப்பா என்கிட்ட வாங்க, என் உள்ளத்துல வாங்க அப்படின்னு நீங்க உண்மையா ப்ரே பண்ணும் பொழுது ஏசப்பா என்ன பண்ணுவாரு? வருவாரு, உங்க உள்ளத்துல தங்குவாரு. தங்குறது மட்டும் இல்லாம உங்களுக்கு எல்லாம் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனைகள் எல்லாம் என்ன பண்ணுவார் ஏசப்பா? சொல்லுங்க, தீர்த்து விடுவார். அதை விரட்டி விடுவார். உங்களுக்கு கவலைகள் இருக்கலாம், கண்ணீர்கள் இருக்கலாம், எல்லாத்தையும் என்ன பண்ணுவார் ஏசப்பா? தீர்த்து விடுவார். சொல்லுங்க, வெரி விசார கை தட்டுங்க. ஏன்னா ஏசப்பாக்கு அதுதான் வேலை. நம்மள்கிட்ட வந்துட்டார்னா நம்மள்கிட்ட இருக்கிற கவலைகள், சொல்லுங்க, கண்ணீர் எல்லாவற்றையும் அவர் நீக்கி விடுவார். சொல்லுங்க, கவலைகள், கண்ணீர் எல்லாவற்றையும் எங்க ஏசப்பா நீக்கி விடுவார், துடைத்து விடுவார். வெரி குட், வெரி குட்.